Hey everyone, I'm Vinci William. I hope everyone are doing well and safe. So this channel helps you to learn cooking, lifestyle and all about Christ. I'm sharing what I learned and what I know about Christ. So come let's get into the video. இன்னைக்கான வீடியோவில் ஆஸ் அ டாட்டர் ஆஃப் கிரைஸ்டா நான் என்னோட மார்னிங்கை நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறேன்றது தான் நான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு எப்பவுமே என்னோட மார்னிங்ஸ் ரொம்ப காமா இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே பாத்தீங்கன்னா ப்ரூனோ இருந்தான் அப்படின்னா ஒரு 12 o'clock மேலதான் அவனை நாங்க மேல கூட்டிட்டு வருவோம் தூங்க வைக்க. அது வரையும் அவன் கொஞ்சம் கீழே அவனோட டே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பான். ஸோ நைட் ஒரு 12 o'clock மாதிரி நாங்க எங்களோட பெட் டைம்க்கு வந்தோம் அப்படின்னா அவன் ஒரு 4 o'clock 5 o'clock அந்த மாதிரி நம்மள எழுப்புவான். ஸோ அப்போ அவனை வாஷ்ரூம்க்கு கீழே விட்டுட்டோம்னா எனக்கு தூக்கம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடும். ஸோ அந்த டைம்ல நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு சின்ன ப்ரேயர் நான் எப்பவுமே பண்றது உண்டு. ஸோ அந்த டைம் ஆர்டர் நம்ம காமா இருக்கும் போது காட் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றது எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிக்கும். ஒரு சின்ன ப்ரேயர் மட்டும் பண்ணிட்டு நான் திரும்பவும் படுத்துருவேன். அகெயின் ஒரு 8 o'clock நான் எழுந்துட்டு என்னோட மார்னிங் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் எனி சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் தான் நான் செய்வேன். ஸோ இன்னைக்கு மார்னிங் ஸ்வீட் பொட்டேட்டோ இருந்தது. ஸோ ப்ரூனோக்குமே அது ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்க 2 பேருக்குமே பிடிக்கும்ன்றதுனால நான் ஸ்வீட் பொட்டேட்டோ நான் இன்னைக்கு செஞ்சிருந்தேன். ஸோ ஒன்ஸ் என்னோட டீ ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா என்னோட மார்னிங் நான் எப்பவுமே ரொம்ப ஏர்ச் பண்ணவே மாட்டேன். கொஞ்சம் லெஷரா காமா ரொம்ப ஸ்லோவா தான் நான் என் மார்னிங்ஸை நான் ஹேண்டில் பண்ணுவேன். ஏன்னா மார்னிங்கே நான் ரொம்ப பரபரன்னு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த டேவே ரொம்ப காமா இல்லாம ஒரு ஹரிபரியா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ நம்ம லைஃப்ல ப்ரீவியஸ் டே நம்ம என்ன ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸா நம்ம லைஃப்ல இருக்கட்டுமே, நம்ம கண்ணு ரெண்டுத்தையும் நம்ம விழிக்கும் போது முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவரோட நீதியையும் நம்ம என்ன பண்ணணும்னா கடைபிடிக்கணும். அதுதான் ஆண்டவருக்கு பிரியமான ஜீவியத்தை நம்ம ஜீவிக்கிறதுக்கான முதல் ஸ்டெப்பே அதுதான். ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம எழுந்த உடனே நம்மளுடைய பிரச்சனைகளும் நம்மளுடைய உபத்திரவமும் அடுத்த நாளைக்கு இந்த சுச்சுவேஷனை நான் எப்படி கடக்க போறேன் அப்படின்ற எல்லா தாட்ஸும் தான் நம்ம மனசுல ஓடிட்டே இருக்குமே தவிர ஆண்டவருடைய தாட்ஸையோ அவர்கிட்ட நம்ம கொடுக்குற கிரெடிட்ஸை நம்ம கொடுக்கறதே கிடையாது ஆக்சுவலா. ஸோ ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய பங்கை நம்ம மார்னிங்கே கொடுத்துட்டோம்னா இது நான் பர்சனலி ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ ரெஸ்ட் ஆஃப் த டே ரொம்ப பிளசண்டா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணலன்னா தயவு செஞ்சு அதை நீங்க ஒரு வாட்டி எனக்காக நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த டே ரொம்ப பிளசண்டா இருக்கும். அது என்ன ட்ரபிள்சமான ஒரு சுச்சுவேஷனா இருந்தாலும் அது ரொம்ப நீட்டா அது ரொம்ப அழகா ஆண்டவர் அந்த நமக்காக ஆயத்தப்படுத்தி கொடுப்பாங்க. நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் திங் நம்ம எழுந்த உடனே என்ன பண்ணுவோம்னா நம்ம ஃபோனை தான் நம்ம பார்ப்போம். யார் முதல்ல வாட்ஸ்அப் பண்ணியிருக்கா, யார் இன்ஸ்டாகிராமில் என்ன ரீல்ஸ் அனுப்பியிருக்கா, இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். பட் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தூரம் எடுத்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 5 minutes காட்காக நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுக்கணும். அதுதான் காடுமே நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்குற ஒரு விஷயமா இருக்கும். போஸ்ட் கோவிட் டைம்க்கு அப்புறம் மோகன் அங்கிளோட வாக் வித் ஜீசஸ் நான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஐ திங்க் மார்னிங் 5 or 6 எவ்ரி டே அங்கிள் கேஸ்கேட் பண்ணுவாங்க. ஸோ அங்கிளுக்கு இருக்க டெடிகேஷன் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எங்க போனாலும் வேர்ட் ஆஃப் காட் அவங்க அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டெடிகேஷனுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. சுட்டு பையா, சுட்டு பையா, குட் மார்னிங் நானா. ஏய் குட் மார்னிங் நானா. சுஷன் நான் வேலையை ஆரம்பிச்சிட்டான். ஏய் குட் மார்னிங் நானா. ஏய் குண்டு பையு ஓனா சேசிங்கா.
நெக்ஸ்ட் திங் வந்துட்டு நம்ம லைஃப்பில் வந்து நிறைய கான்சிக்வன்சஸ் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம். பிகாஸ் நம்ம வந்து ஒரு வேர்ல்ட்லி லைஃப்பில் தான் நம்ம இருக்கோம். ஸோ கண்டிப்பாக உலக போராட்டங்கள் வந்து கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து நம்ம வந்து நம்மளோட மவுத்ல இருந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டியுமே நம்ம வாயிலேருந்து வரவே கூடாது. ஸோ காட் வந்து டசன்ட் லைக், பிகாஸ் த வே ஹி வுட் ஹவ் பிளான்டு வந்து வேற ஏதாவது பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நாம வந்து பயத்தில் வந்து என்ன பண்ணுவோம்னா நெகட்டிவாவே எல்லாமே யோசிச்சுட்டே இருப்போம். ஸோ இட்ஸ் பெட்டர் ஜஸ்ட் ஸ்டே காம். ஆண்டவரே நடத்துவாரு. அந்த சுச்சுவேஷனை வந்து நம்மளுக்காக யுத்தம் பண்றதுக்கு தான் ஆண்டவர் இருக்காது. நம்மளே வந்து நம்மளுடைய விஷயத்துக்கு வந்து போராடி போராடி டயர்ட் ஆகுறதுக்கு ஜஸ்ட் லீவ் இட் டு காட்ஸ் ஹேண்ட். இன்னைக்கு அந்த காக்கா வரல நானா, அந்த காக்கா வரலையே. எங்க போச்சு அந்த காக்கா? மேலே இருக்கா பாத்தியா நீனு? ஏய் கத்துறான்டா. ஏ நன்னி, நானா போகிறான் எங்கேயோ. நெக்ஸ்ட் வந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டே ஆர் 1 hour டே வந்து கண்டிப்பாக நம்ம காட்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இட் மைட் பி வர்ஷிப்பிங் ஆர் பைபிள் ரீடிங், இல்லை யாருக்காவது நீங்கள் வந்து ஆண்டவரை பற்றி நீங்கள் அறியாதவங்களுக்கு நீங்கள் ஆண்டவரை பற்றி சொல்கிறதா இருந்தாலும் வாட் எவர் ஃபார் காட்காக நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாளில் ஒரு 1 hour ஆர் ஹாஃப் அன் ஹவர் ட்ரை டு ஸ்பெண்ட் ஃபார் காட். நான் வந்து கண்டிப்பாக அதை பண்ணுவேன். பிகாஸ் ஏன்னா நான் வந்து ஏதாவது கிரைஸ்ட் கண்டென்ட்ஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்காக அதுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப அதிகமாக டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ டைம் இல்லைனாலும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா ஒரு நாளில் நம்மளுக்கு வந்து 12 hours 24 hours ஒரு டேல இருக்குது நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒய் நாட் லைக் நம்மளுக்கு ஒரு 1 hour ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து காட்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதா? கண்டிப்பாக வி ஹாவ் டு டூ. அது வந்து நீங்கள் வந்து உங்களோட டேவை நீங்கள் எப்படி நீங்கள் அழகாக பிளான் பண்ணுறீங்களோ பிளான் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து ஒரு பாயிண்ட் இன் டைம் வந்து ரொம்ப வீட்டு வாசப்படியே தாண்ட மாட்டேன், எதுவும் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன். ஸோ அது வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிரேக் பண்ணேன். கொஞ்சம் எனக்கான ஒரு வெளியே ஹாபீஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதெல்லாம் பண்ணும்போது எனக்கு நிறைய ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் கிடச்சிது. நான் டைம் வந்து அப்படியே வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு இல்லாமல் வந்து ஒரு 4 பேர்கிட்ட பேசுறதோ வீட்டில் இருக்க ஹாபீஸே நான் பண்ணுறதுக்கோ அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்தது ஆக்சுவலாக. அதே மாதிரி நம்மளோட டேவை வந்து முடிக்கும் போதும் வந்து ஒரு ப்ரேயரோட நம்ம வந்து அந்த நாளை வந்து நம்ம முடிக்கணும். ஏன் அப்படின்னா வென் வி ஒரு வேர்ல்டு உள்ள போய் நம்ம எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்குள்ள நம்ம வரும்போது வி ஹாவ் டு மேக் ஷுர் தட் நம்மளை கிளென்ஸ் பண்ணணும். பிகாஸ் பீப்புள் வந்து ஸோ கிரீடி அமௌங் அஸ். நிறைய போட்டிகள் இருக்கும். நம்மளோட ஸ்பிரிச்சுவாலிட்டியே வந்து ஒரு சில இடத்துல வந்து நம்ம லூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்குள்ள நம்ம தள்ளப்படுவோம். அதெல்லாம் மத்தியில வந்து வி ஹாவ் டு கிளென்ஸ் அவர் செல்ஃப். ஸோ எண்ட் ஆஃப் த டே வரும்போது நீங்க வந்து ஆண்டர்கிட்ட உட்காந்து யூ ஜஸ்ட் டாக் வித் ஹெம் தட் இன்னைக்கு டே எப்படி போச்சு, யார் உங்களை என்ன பண்ணா, ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அது சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் சீக் நாலேஜ் ஃப்ரம் டு தி கிரைஸ்ட். ஸோ ஆண்டர் வந்து அது எல்லா வச்சும் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். ஸோ see you on the next interesting video. Bye bye and take care. ஸோ இந்த ரெஸ்ட் ஆஃப் த வீடியோ வந்து வாங்க என் கூடயும் என் ப்ரூனோ கூடயும் வந்துட்டு கொஞ்சம் வர்ஷிப் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். பாய்.
చెప్తావేం?